ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் ஒரு ரொமான்டிக் டிராமாவாக வெளியான மாயபிம்பம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் 4 ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அதுல ஒருத்தர் தான் படத்துடைய ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினா ஒரு பஸ்ல பாக்குறாரு. அதுக்கப்புறமா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா பிளே பாயா சுத்திட்டு இருப்பாரு. அவருடைய அட்வைஸை கேட்டு ஃபாலோ பண்ணி ஒரு சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதனால இவருடைய லைஃப் எப்படி அப்சைட் டவுனா மாறுச்சு, அதை எப்படி ஹீரோ எதிர்கொண்டார் அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா டிசைன் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. ஹியூமர் போர்ஷன் சில இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கான டைலாக்ஸ் ரொம்ப நல்லாவே எழுதிருக்காங்க. கேரக்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த டைலாக்ஸ் ரொம்ப நல்லாவே டெலிவரி பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப்ல ஹீரோயினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சில விஷயங்கள் வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துக்கான டைரக்ஷன் அண்ட் ஸ்கிரீன் ரேட்டிங் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. பட் இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ அப்படின்றது குறைவா இருக்கிறதுனால பெருசா வந்து இந்த படம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னே சொல்லலாம். லோ பட்ஜெட் படம் அப்படின்றது ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே தெரியும். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்சஸ் டிராகிங்கா தான் இருக்கும். ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் இந்த படத்துக்கான வேல்யூ ஆட் பண்ற மாதிரி அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல படம் எதை நோக்கி போகுது அப்படின்றது தெரியாத ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. பட் கிளைமேக்ஸ்ல வந்து சம பண்ணி ஒரு நீட்டான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல டைம் பாஸ் கேட்டகரியில பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்லை, இருந்தாலுமே அடல்ட் டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மாயபிம்பம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.